ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்சிங் பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து விட்டுறலாம். அப்போ தான் உப்பு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். மாவு ஓரளவுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அப்போ ஈஸியாகவே பிசைய வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே திரண்டு வந்துருச்சு. மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நாம் இது கூட அடிஷ்னலாக எதுவுமே சேர்த்துக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா மடித்து விட்டு பிசைஞ்சாலே போதும், சாஃப்டாக வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் உருட்டும் போது எனக்கு 9 பால்ஸ் கிடச்சிது. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம் அளவுக்கு வரும். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினாதான் மாவு சாஃப்டாக வரும். இனி நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சப்பாத்தி கட்டை மேலே கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ சப்பாத்தி மாவு ஒட்டாது. இப்போ இதை தேய்ச்சி விட்டுறலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். ரொம்ப லேசாகவும் வேண்டாம், ரொம்ப மொத்தமும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெயை நல்லா ஈவனாக எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் சப்பாத்தி ஒட்டாது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவு தான். இப்போ ஒரு கத்தி வச்சு 2 எட்ஜஸ் இருக்குல்ல, அதை 2ஆக இப்படி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோவில் கட் பண்ணி காமிக்கிறேன்ல, அது மாதிரி. இது அப்படியே நீ மடிக்க வேண்டியது தான். இப்படி பண்ணுறதால சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக வரும். அதுக்காக தான். மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு உள்ளேயும் மடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மறுபடியும் தேய்க்க வேண்டியது தான். மாவை தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம், அப்போ மாவை ஒட்டிக்கும். அதனால் அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வராது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். நம்ம மடித்து எடுத்துருக்கோம்ல, அதனால். இப்போ திரட்டி வச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி திரட்டி காமிக்கிறேன். எல்லா சப்பாத்தி திரட்டி வச்சிட்டோம்னா நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சப்பாத்தியும் நல்லா திரட்டிட்டு ஒரு அகலமான தட்டில் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக சுட்டுக்கலாம்.
பவுலில் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாவில் பாதி அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் அடித்து எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. லைட்டாக நுரக்கட்டி வரும்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா போதும். நம்ம இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து வச்சாச்சு. நல்லா நுரையாக வந்துருச்சு. போதும். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போவே இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ சப்பாத்தியை திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி இது மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டால் தான் நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மடித்து வச்சு தேய்ச்சோம்ல, அதனால இதுக்கு மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஒரு 90% வேகட்டும். இப்படி பண்ணும்போது சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும், லேயராகவும் இருக்கும். சப்பாத்தி 2 பக்கம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டை கலந்து வச்சுருந்தோம்ல, அதை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஒரு பக்கம் முட்டையை தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க முட்டை கலவை 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். சப்பாத்தி ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் தான் முட்டை கலவையை சேர்க்கணும். இல்லைன்னா சப்பாத்தி வேகாது. மேலே இருக்க ஆம்லெட் மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். இப்படி நம்ம முட்டை கலவையை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே சப்பாத்தி கூட எதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோமோ அதையே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ சப்பாத்தியும் நல்லா வெந்துருச்சு. மேலே இருக்க ஆம்லெட்டும் சூப்பராக வெந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ 2வது சப்பாத்தி அதே மாதிரி சுட்டு காமிக்கிறேன். இந்த முட்டை சப்பாத்திக்கு தேங்காய் சட்னிலேருந்து சிக்கன் குழம்பு வரைக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தினமும் ஒரே மாதிரி சப்பாத்தி சுடுறதுக்கு இது ஒரு வெரைட்டி சப்பாத்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நம்ம முட்டை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.